நேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நேற்று மதுரையில் நடந்துச்சு. அதுல 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு. அதுல அதிமுக பாஜக கண்ட்ரோல்ல தான் இருக்குது, அதெல்லாம் நம்ம வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தாரு. குறிப்பா சொல்லணும்னா 27 தீர்மானங்கள்ல பாஜகவை எதிர்த்து நிறைய தீர்மானங்கள் இருக்குது. மொழி சார்ந்தும் மாநில சுயாட்சி சார்ந்து பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வழக்கமா இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் வரதை பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமா இந்த பொதுக்குழுவில் நடந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான ஸ்டேஜ திமுக செட் பண்ணிருச்சு அப்படின்னு பாக்குறேன். அடுத்த வரப்போற சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது போன முறை எப்படி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்பதற்காக அந்த தேர்தல் எதிர்கொள்ளப்பட்டதோ, கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு தொனியில தான் இந்த தேர்தலும் எதிர்கொள்ளப்பட போகிறது அப்படின்ற மாதிரி தான் டோன் தெரிகிறது. போன தடவை அதிமுக ஆட்சிக்கு எதிராகவும் இருந்தது. இந்த முறை திமுக ஆட்சி தொடர்கிறது அப்படின்றதுனால நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா திமுக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களுக்கான பாராட்டு தீர்மானங்களும் இருந்தது, ஒன்றிய அரசுக்கு எதிரான கண்டன தீர்மானங்களும் இருந்தது. அப்போ ஒன்றிய அரசினுடைய எதேச்சதிகார போக்கு, தமிழ்நாட்டினுடைய நலன்களை வஞ்சிக்கின்ற போக்கு, அதை மீறி தமிழ்நாடு எவ்வளவு விஷயங்களை சாத்தியப்படுத்தி இருக்கிறது அப்படின்றது இந்த எலெக்ஷன்ல பிரதானமான பேசுபொருளாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்த கட்ட திட்டமிடல் என்ன அப்படின்றது அடுத்து தேர்தல் நெருங்க அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திட்டம் என்ன அப்படின்ற ரீதியில தான் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட போகிறது அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது இப்போது நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்துல. ஒவ்வொரு தீர்மானங்களும் ரொம்ப அளந்து சரியாக எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பல்வேறு விஷயங்களை நினைவுபடுத்துகின்ற வகையில, நாம எதையும் மறந்து விடாத வகையில பல்வேறு விஷயங்களை நினைவுபடுத்துகின்ற வகையில, மொழி திணிப்பாக இருக்கட்டும் அல்லது தொகுதி மறு வரையறையாக இருக்கட்டும். இப்போ தொகுதி மறு வரையறை அப்படின்றது நியூஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய போது அது பேசப்பட்டது. அதற்கு பிறகு அது பேசப்படுதா அப்படின்னா இல்ல. ஆனால் திமுக தொடர்ச்சியாக 214 தொகுதியிலே இளைஞரணி மூலமாக, இளைஞர்களின் மூலமாக அதை தொடர்ந்து கூட்டங்களை நடத்தி இருக்கிறது. இப்போ அதை தீர்மானமாக பல்வேறு விஷயங்களை நினைவுபடுத்தக்கூடிய வகையில இந்த தீர்மானங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி நினைவுபடுத்துறது ஓகே. ஆனா சட்டமன்ற தேர்தலில் இதெல்லாம் நல்ல பிரதிபலிக்குமா? இதெல்லாம் பிரதான பிரச்சனைகளா மாறுமா அப்படிங்கிற கேள்வி எழுது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, பிரதான பிரச்சனையா மாறணும் அப்படின்றதுதான் முக்கியம். எது தமிழ்நாட்டினுடைய பிரதான பிரச்சனை? இப்ப அடிப்படையான சில தேவைகள் இருக்கு. அந்த அடிப்படையான தேவைகளை எந்த அரசு வந்தாலும் அந்த அடிப்படை வேலைகளை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். கடந்த அதிமுக அரசு அதை கூட ஒழுங்கா செய்யல அப்படின்றத பார்த்தோம். இப்போ உதாரணத்திற்கு இப்ப சாலை போக்குவரத்தா இருக்கட்டும், சாலைகள் பராமரிப்பா இருக்கட்டும், அல்லது குடிநீர் பிரச்சனையா இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்களை எந்த அரசு வந்தாலும் எந்த ஒரு நல்ல அரசு அமைந்தாலும் அந்த விஷயங்களை போக்கஸ் பண்ணத்தான் போறாங்க. ஆனா தமிழ்நாட்டினுடைய எதிர்கால திட்டமிடல் என்ன, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி போக்கிற்கு எதுவெல்லாம் தடைகளாக இருக்கின்றன அப்படின்றத மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்த வேண்டியதுதான் ஒரு கட்சி செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. மற்ற விஷயங்கள்லாம் இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப ஒரு ரோடு விஷயமா இருக்கட்டும், அல்லது ஒரு பொது கழிப்பறை விஷயமா இருக்கட்டும், அல்லது தண்ணி விஷயமா இருக்கட்டும், இதை ஒரு அரசியல்வாதி தான் இதை சீர் செய்ய முடியும் அப்படின்றது இல்லை. இதுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் சரியாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும், அந்த மாவட்ட நிர்வாகம் சரியாக செயல்பட்டு கொண்டிருந்தாலே போதுமானது இந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து செய்வதற்கு. அப்போ ஒரு ஆட்சியினுடைய வேலை என்ன? அடுத்த கட்ட செயல் திட்டத்தை வடிவமைப்பது, அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கிய இலக்குகளை தீர்மானிப்பது, நம்ம ஆட்சி நடக்க வேண்டிய கொள்கை போக்குகளை தீர்மானிப்பது. இதுதான் எடப்பாடி அரசாங்கத்திட்ட மிஸ்ஸிங்கா இருந்தது. அதை இந்த அரசு வந்ததற்கு பிறகுதான் மீட்டெடுத்து வந்திருக்கிறது. நீங்க ஒவ்வொரு ஆட்சியும் எடுத்து பாருங்க, அந்த ஆட்சிக்குன்னு ஒரு திட்டமிடல் இருக்கும். அந்த திட்டமிடலின் அடிப்படையில அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். அந்த கொள்கையின் அடிப்படையில அடுத்த கட்ட செயல் திட்டங்களை வைப்பாங்க. ஜெயலலிதா மேல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நாம என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு சின்ன பிளான், அது ஃபீசிபிளா இருக்குது இல்ல அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது. ஆனா குறைந்தபட்சம் ஒரு பிளானை அந்த ஆட்சியில ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க 2016க்கு முன்னாடி. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்ததற்கு பிறகு அப்படி ஏதாவது ஒரு போக்கு இருந்ததா? அப்படி எதுவுமே கிடையாது. இந்த அரசு வந்ததற்கு பிறகுதான், திமுக அரசு வந்ததற்கு பிறகுதான், ஸ்டாலின் தலைமையிலான அரசு வந்ததற்கு பிறகுதான் அந்த விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. கொள்கையின் அடிப்படையில் ஆட்சியை வழிநடத்த வேண்டியது ஆட்சியாளர்களின் பொறுப்பு அப்படின்ற அந்த கடமையை உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கிறது. இப்போ அதே போல அடிப்படை பிரச்சனைகளை விட்டுட்டாங்களா அப்படின்னா அடிப்படை பிரச்சனைகளை விடல.
அதுலயும் வந்து உரிய கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து சுட்டிக்காட்டப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல இருப்பதிலேயே தமிழ்நாட்டில் நடைபெற்ற பாலியல் குற்ற வழக்கிலேயே பெரிதும் பேசப்பட்ட வழக்குகள்ல இவ்வளவு விரைவாக சரியான குற்றவாளி கைது செய்யப்பட்டு முறையாக விசாரணை நடத்தப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது வந்து இவ்வளவு வேகமா நடந்திருக்கிறத இதுலதான் பார்க்க முடியுது. அப்போ இதை இந்த அரசு சாத்தியப்படுத்தி காட்டியிருக்க. கடந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கை போல அந்த பாலியல் வழக்கை வந்து நாங்க பதிவு பண்ணிட்டோம்னு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயர், முகவரி, அப்பா பேர், அண்ணன் பேர் அவளையும் வெளியிட்ட அதிமுக அரசு ஒரு பக்கம். அதற்கு பிறகு அந்த வழக்கை வந்து அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அதை வந்து வென்றெடுத்து அந்த மக்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கும் வகையில அந்த தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தது இந்த அரசு தான் பெற்றுக் கொடுத்தது. அதே போலதான் இப்போ அண்ணா பல்கலைக்கழக விவகாரமா இருக்கட்டும். அப்ப இப்படி ஒன்னொன்னுலயும் வந்து உரிய கவனம் செலுத்தப்படுகிறது. போதைப் பொருள் நடமாட்டம்னு பிரச்சனை இருக்குதா? ஆமா. கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலிருந்து அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது. ஆனா இப்ப வந்து ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போதும் பாருங்க, அதுல வரக்கூடிய அந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை பாருங்க. ஒவ்வொரு முறையும் அந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் வந்து எவ்வளவு மும்முரமாக வேலை பார்த்திருக்கிறார்கள், எவ்வளவு தடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு மாற்று முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது குறித்து ஒரு சரியான பாதையை வந்து இந்த அரசு வந்து பயணித்துக் கொண்டிருக்கு. இதுல விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த பாதை சரியானதாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதே போல இந்த அரசாங்கத்தை அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னால நடக்கக்கூடிய இந்த பொதுக்குழு என்பது மதுரையில் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதும் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது. பொதுவாக தென் தமிழ்நாடு அப்படின்றது வந்து தேர்தல் பிரச்சாரத்து பரப்புரையின் பொழுது தென் தமிழகத்துக்கு வர்றது வந்து அடிக்கடி நடக்கும். ஆனால் இளைஞரணி கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் அப்படின்றது இப்போது மதுரையில் நடைபெற்றிருக்கிறது. இடையில ஒரு முப்பெரும் விழா வந்து விருதுநகரில் நடைபெற்றது. அப்போ தென் தமிழகத்திற்கு உரிய அரசியல் முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற வகையில இந்த பொதுக்குழு வந்து மதுரையில் நடத்தப்பட்டிருப்பது அப்படின்றது ரொம்ப கவனிக்கத்தக்கது. இதுலயுமே வந்து சில பிரச்சனைகளை சமூக வலைதளங்கள்ல சுட்டி காட்டினாங்க. உதாரணத்திற்கு முதலமைச்சர் வருகின்ற அந்த பாதையில வந்து அந்த பந்தல்குடி கால்வாயை தாண்டி வரும் பொழுது அந்த கால்வாய் இருக்கிற இடங்கள்ல வந்து திரைச்சீலை வைத்து மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு புகார் எழுந்தது. திரைச்சீலை வைத்து மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது சமூக வலைதளங்கள்ல வந்த புகார். ஆனா நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னா அந்த திரைச்சீலைக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது ரொம்ப நல்லா தெரியும். அந்த சைட்ல நின்று பார்த்தாலே தெரியும். அப்போ அது வந்து ஒரு அலங்காரத்திற்காக செய்யப்பட்டதா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதை தாண்டி உண்மையிலேயே அது மறைக்கும் நோக்கத்தில் செய்யப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட முதல்வர் அந்த விமர்சனங்களை பார்த்துவிட்டு உடனடியாக அவர் வந்து மதுரையில அவருக்குன்னு ஒரு திட்டமிடல் இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி போய் கொண்டிருக்கிறார். அதை பிரேக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு நேரடியா போய் ஆய்வு செய்யக்கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. இததான் எதிர்பார்க்கிறோம். கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ அல்லது அரசாங்கத்தை சேர்ந்தவர்களோ சில நேரங்களில் முதல்வரின் கவனத்திற்கு அல்லது தலைவருடைய கவனத்திற்கு பல விஷயங்களை கொண்டு வராமல் இருக்கலாம். ஆனால் சமூக வலைதளங்களின் மூலமாகவோ அல்லது மக்கள் விமர்சனத்தின் மூலமாகவோ அது தலைமையின் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் பொழுது தலைமை அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். மோடி அரசு குஜராத்ல இதே போல திரைச்சீலை வைத்து மறைத்தது. அதுக்கு பலரும் விமர்சனம் எழுதினாங்க, பலரும் கண்டிச்சாங்க, மக்கள் அதை கண்டிச்சாங்க, போராட்டம் நடத்தினாங்க. மோடி அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அந்த மக்களுடைய மீட்புக்கு? திரைச்சீலை வைத்து மறைச்சாங்க சரி, ஆனா மறைத்தது தவறு என்று விமர்சனம் வந்ததற்கு பிறகு, மறைத்ததற்கு பின்னால் இருந்த காரணம் என்னன்றதை எக்ஸ்போஸ் பண்ணதற்கு பிறகு அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல. ஆனால் இங்க அப்படி அல்ல. அப்படி விமர்சனம் வருது அப்படின்னா அதற்குரிய கவனம் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற அந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கை ஆரம்பத்திலிருந்தே முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். உதாரணத்திற்கு மகளிரினுடைய விடியல் பயண திட்டத்தை எடுத்து, அந்த விடியல் பயணம் திட்டத்துல மகளிர் மட்டும்தான் முதலில் நீக்கப்பட்டிருந்தார்கள். ஆனா இப்ப அந்த திட்டம் வந்து அதை விட பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு சமூக வலைதளங்கள்ல விமர்சனம் வருது. விமர்சனம் இல்ல, ஒரு கோரிக்கை வருகிறது, திருநங்கைகளையும் இதில் இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திருநர்களையும் இணைத்து அந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அதற்கு பிறகு மாற்றுத்திறனாளர்களையும் அந்த திட்டத்தில் இணைத்து அந்த திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது. அப்போ இது ஒண்ணு. அதே போல காலை சிற்றுண்டி திட்டத்தை எடுத்து, அந்த திட்டம் முதல்ல அரசு பள்ளிகள்ல, மாதிரி பள்ளிகள்ல சில இடங்கள்ல அமல்படுத்தப்படுகிறது. அதற்கு பிறகு அனைத்து அரசு பள்ளிகள், அடுத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்படுது. புதுமை பெண் திட்டம் அதே போலதான் அரசு பள்ளியில் தொடங்கி அரசு உதவி பெறும் பள்ளி வரைக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது. அப்ப மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது, இந்த அரசு உங்களுக்காகத்தான் செயல்படுகிறது. உங்கள் தரப்பிலிருந்து நியாயமான கோரிக்கைகள் வருகின்ற பட்சத்தில் அந்த கோரிக்கைகளை இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற நம்பிக்கையை முதல்வர் ஸ்டாலின் விதித்திருக்கிறார். அதே போல ஒரு கட்சியை சேர்ந்த நிர்வாகி தவறு செய்திருக்கிறாரா, அல்லது கட்சியின் அனுதாபியாக இருந்த ஒருத்தரோ அல்லது கட்சிக்காரர்களோட புகைப்படம் எடுத்துக்கொண்ட ஒருத்தரோ தவறு செய்திருக்கிறார் அப்படின்னா
இருப்பதிலேயே அதாவது இதே குற்றச்செயல்ல ஒரு சாமானியர் ஒருத்தர் ஈடுபட்டிருக்கிறார், வேறு ஒருத்தர் ஈடுபட்டிருக்கிறார், கட்சி சாராத ஒருத்தர் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னா அதை விட அதிகபட்ச தண்டனையை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து சேருகிறது. அதையும் இந்த அரசு செய்ய வேண்டிய இக்கட்டுக்கு தள்ளப்படுகிறது. இப்ப இது எல்லாவற்றையும் அரசு வந்து கவனத்தில் எடுத்துத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு புள்ளி. அதே போல அதிமுக பாஜகவோடு வைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி, கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இதே கூட்டணி தான் போட்டியிட்டது. அப்ப இந்த முறையும் அதே கூட்டணி வந்திருக்கிறது. அப்ப இஷ்யூஸ் ஆர் கோயிங் டு பி ரிப்பீட்டட். அதே விவாதங்கள் திரும்பவும் கிளம்பி இருக்கின்றன. நீங்க ஏன் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறீங்க, நீங்க ஏன் பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்ற அந்த கேள்விக்கு ஜஸ்டிஃபையபிள் ஆன்சரை இன்னைக்கு வரைக்கும், ஒரு தேர்தலில் கூட்டணி வைக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா அந்த கூட்டணிக்கு தன்னுடைய கேடர்ஸை கன்வின்ஸ் பண்ணணும், பொதுமக்களை கன்வின்ஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதற்கு முன்பு அண்ணா மறைவுக்கு பிறகு, கலைஞர் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு கலைஞர் மேல வைக்கப்படுற மிகப்பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா, அவர் காங்கிரஸோடு கூட்டணி வைத்து விட்டார் அப்படின்னு. அண்ணா மேல வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன, அவர் ராஜாஜியோடு கூட்டணி வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தாண்டி எப்படி மக்கள் மத்தியில் அவர்கள் வெற்றியை சாத்தியப்படுத்தினார்கள், இந்த கூட்டணிக்கான தேவை என்ன, அண்ணா நான் ராஜாஜியோடு நிற்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது, ராஜாஜி நான் அண்ணாவோடு நிற்பதற்கான தேவை எங்கிருந்து வந்தது, கலைஞர் நான் இந்திரா காந்தியோடு சேருவதற்கான தேவை எங்கிருந்து வந்தது, இந்திரா காந்தி கலைஞரோடு சேருவதற்கான தேவை எங்கிருந்து வந்ததுன்றத மக்களுக்கு புரிய வைத்ததன் அடிப்படையில் தான் அந்த கூட்டணிக்கு மக்கள் ஆதரவை கொடுத்து அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்து அமர வைத்தார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயத்துல திமுக தலைவர் ஸ்டாலின் ரொம்ப தெளிவாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி அப்படின்றது தேசிய அளவுல இந்தியா கூட்டணி ஒரு பக்கம், தமிழ்நாட்டுல பொறுத்தவரையில மதசார்பற்ற அந்த முற்போக்கு கூட்டணி வந்து ரொம்ப மக்கள் மத்தியில புரிதலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கூட்டணியாக, கேடர் பேஸ்ல தொண்டர்கள் அடிப்படையில இணக்கம் ரொம்ப முக்கியம். இப்ப பாமக போல ஒரே கட்சிக்குள்ள 2 குரூப்பா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திலகபாமா கால் பண்றாங்க, விருதுநகர்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் கூட இருக்கிற ஒரு ஒன்றியத்துக்கு கால் பண்ணிட்டு, என்ன நீ அவன் கூட எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிற, அவன் யாரு, அவன் ஐயா ஐயா ஐயான்னு இருக்கான், ஐயா தான் கட்சியா, அன்புமணி தான் கட்சி, அவர் தான் கட்சி நடத்த முடியும்னு திட்டுறாங்க. இப்படி வந்து ஒரு கட்சியை சேர்ந்த பொருளாளர் ஒன்றிய செயலாளர் ஆபாசமாக பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிற இடத்துல இந்த பக்கம் இந்த கட்சிகள் விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், களத்துல பல நேரங்கள்ல தொடர்ந்து போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க, ஆளும் கட்சிக்கு எதிராகவோ அல்லது வந்து அரசினுடைய கவனத்திற்கு பல்வேறு விஷயங்களை கொண்டு போறதற்காகவோ. ஆனா அதை தாண்டி அந்த கூட்டணியினுடைய அவசியம் என்ன அப்படின்றத அவங்க போடுற எஃபர்ட், இந்த எஃபர்ட்டை வேற எந்த கூட்டணியாவது தமிழ்நாட்டில் போட்டிருக்கிறதா, இந்த கூட்டணியை ஏன் நாங்கள் அமைத்திருக்கிறோம் அப்படின்ற அந்த விளக்கத்தை திமுக கூட்டணி பேசிய அளவுக்கு வேறு எந்த கூட்டணியும் தமிழ்நாட்டில் பேசவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களால் விளக்க முடியாது. அதிமுகவால பாஜகவோடு கூட்டணி வைத்ததற்கான நியாயத்தை விளக்க முடியுமா? அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து திமுக வந்து தோக்கடிக்கிறதுக்காக ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம், அப்ப நீ என்னை பத்தி யோசிக்க மாட்டேன்ற கேள்வி மக்களுக்கு வரும்ல. திமுக கூட்டணி அதே போல பாஜகவை முறியடிப்பது அப்படின்றது ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவாக வெளியில் தெரிந்தாலும் கூட, பாஜகவை வீழ்த்துவது என்பது என்னென்னவெல்லாம் தேவைப்படுகிறது, அதற்கு தேவையான கொள்கையாக நாங்கள் ஒன்று திரளுகிறோம், அதற்கு தேவையான செயல் திட்ட அளவில் ஒன்று திரளுகிறோம், அதற்கு தேவையான ஆட்சி அதிகார அளவில் நாங்கள் ஒன்று திரளுகிறோம்ன்ற அந்த நம்பிக்கையை மக்கள் மத்தியில் அந்த கூட்டணி ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த நம்பிக்கையை எடப்பாடி பழனிசாமியால தமிழ்நாட்டில் பெற முடியவில்லை அப்படின்றதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய கிரெடிபிலிட்டி செட் ஸ்டேக் அப்படின்றத நாம தொடர்ந்து வலியுறுத்துவதற்கு காரணம் அதுதான். அவருக்கு நம்பகத்தன்மை இல்லை. நீங்கள் இந்த கூட்டணி ஏன் வச்சீங்கன்ற நம்பகத்தன்மை இல்லை. இப்ப நாளைக்கு திடீர்னு பாமகவும் விசிகாவும் ஒரு கூட்டணி அமைத்து போட்டிடுறாங்கன்னு வைங்க, அதை மக்கள் மத்தியில கன்வின்ஸ் பண்ணணும்ல. யாரும் யார் கூடவும் சேரலாம், ஆனா அதை கன்வின்ஸ் பண்ணணும். அதை கன்வின்ஸ் பண்றதுக்கு இந்த தலைமை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய தொண்டர்களை முதல்ல கன்வின்ஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு வீட்டுல பாட்டில் விட்டு எரிஞ்சு கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ண முடியாது, கையில காலில் விழுந்து பிறண்டு கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ண முடியாது. சுயமரியாதையோட அந்த கூட்டணியை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. அதை திமுக கூட்டணி சரியாக புரிந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல ஆட்சியினுடைய சாதனைகளையும் வந்து அவர்கள் பட்டியல் போட்டிருக்கிறார்கள். குறிப்பா நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், தமிழ் முதல்வன், புதுமை பெண் திட்டம், விடியல் பயண திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள், சில பெஞ்ச்மார்க் திட்டங்களை வந்து பட்டியல் போட்டு பேசி இருக்கிறார்கள். இது எல்லாமே கவனிக்கத்தக்க விஷயங்கள் தான்.
கூடுதலா 2 அணிகள் கட்சியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளர்களுக்கான அணியும், கல்வியாளர்களுக்கான அணியும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளர்களுடைய போராட்டத்தின் பேரால் அவர்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டது திமுக அப்படின்ற விமர்சனத்தை அதிமுக ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்குது. ஆனா அதே மாற்றுத்திறனாளர்களுக்கு இந்த அரசு செய்த ஏதாவது ஒன்றை இதற்கு முந்தைய அரசுகள் செய்திருக்கிறதா? உள்ளாட்சி அமைப்புகள்ல அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கிறதா இருக்கட்டும், கட்சிக்குள்ள அவர்களுக்குன்னு சிறப்பு அணியை உருவாக்குவதாக இருக்கட்டும், இதை தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் செய்யவில்லை. இந்த கட்சி செய்திருக்கிறது. கல்வியாளர் அணி, இதுக்கு முன்னாடி கல்வியாளர் அப்படின்ற பேர்ல யார் யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ அதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த கல்வியாளர்களுக்கான முக்கியத்துவத்தை கட்சிக்குள் உருவாக்குவதற்கான ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். இது பொதுத்தளத்துல மக்கள் மத்தியில ஒரு பெரிய இன்க்ளூசிவிட்டியை திமுகவின் பக்கம், இதுதான் இன்க்ளூசிவிட்டி. இந்த இன்க்ளூசிவிட்டியை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதை அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே. இப்போ லாஸ்டா பேசும்போது நாங்க தான் மாற்று அப்படின்னு சொல்லி இப்போ புதுசா வந்தாங்களா இளைஞர்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, ஏமாத்த போறாங்க, அதை நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இத விஜய் தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? இப்ப வந்துட்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் இவர் கணக்குல எடுத்துக்கிறாரு, அதை முன் வச்சும் பேச ஆரம்பிக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? பல்வேறு விஷயம் இடங்கள்ல பேசியிருக்காரு. இப்போ வந்தவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ பேசியிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? கட்சி தலைவரை மாத்தி 1 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள நீங்க அண்ணாமலைன்ற இந்த கேரக்டரை மறந்துட்டீங்க. அந்த கேரக்டர் முன்வைத்த பிரச்சாரத்தை மறந்துட்டீங்களா? இப்ப எல்லா கட்சியுமே இளைஞர்கள் எங்கள் பக்கம்னு தானே பிரச்சாரம் பண்றாங்க. அதிமுகவும் அதே பிரச்சாரத்தை தான் பண்றாங்க. என்ன பண்றாங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அதனால அவங்களுடைய ஆதரவு எங்களுக்குத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யோசிச்சு பார்ப்பாங்கல்ல. வாச்சாத்தியில என்ன நடந்துச்சு, அம்மையார் ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சு, பொள்ளாச்சியில என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் மக்கள் யோசிச்சு பார்ப்பாங்கல்ல. இப்ப இன்றைக்கு இவங்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை வச்சுட்டு பெண்களும் இளைஞர்களும் இந்த அரசின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள்னு பிரச்சாரம் பண்றாங்க. சரி, நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டணும்ல. இவங்க இந்த தரப்பு நம்பிக்கை இழந்திருக்கிறது. ஒண்ணும் இல்ல. அரசு பேருந்துகள் எடுத்துக்க. அரசு பேருந்துகள்ல இன்றைக்கு அதிகம் பயணிக்கக்கூடியவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். அவ்வளவு பெண்கள் பேருந்து நிலையங்கள்ல நிக்கிறாங்க. நீங்க வழக்கத்திற்கு மாறாக பெண்கள் அதிக அளவில் பேருந்து நிலையங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அந்த திட்டத்தினுடைய பயனை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். உணர்ந்ததன் பேரில் அந்த திட்டங்களினுடைய பயனாளிகளாக அந்த திட்டத்தை தொடர்ந்து அவர்கள் உரிமையோடு பயன்படுத்துகிறார்கள். அதே போல பெண்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு உண்மையிலேயே பெண்களுக்கு இந்த ஆட்சியின் மீதும் சமூகத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்றால், பெண்கள் வேலைக்கு போகின்ற விகிதம் பயங்கரமாக குறைந்திருக்கும். பெண்கள் கல்வி நிலையங்களுக்கு வரக்கூடிய விகிதம் பெரிய அளவில் குறைந்திருக்கும். ஆனா மாறாக இது எல்லாம் அதிகரித்து இருக்கிறது. எதை காட்டுகிறது? மக்கள் இந்த அரசின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டுகிறது. ஒண்ணும் இல்ல. இப்ப அரசு துறையில பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த முக்கியத்துவம், இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சியில வரக்கூடிய ரிசல்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பெண்களுடைய பட்டியல் அதிகமாக இருக்கிறது. இப்ப பலரும் கூட அதுல விமர்சனம் வைக்கிறாங்க. அப்ப ஆண்களை புறக்கணிக்கிறதா அரசு, அல்லது விகிதாசாரத்தை தவறு விடுகிறதா அரசுன்ற விமர்சனத்தை ஒரு பக்கம் வைக்கிறாங்க. அதை பிறகு பேசுவோம். ஆனால் இவ்வளவு பெண்கள் வர்றாங்கல்ல, இவ்வளவு பெண்கள் தங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு இந்த அரசு உரிய அங்கீகாரத்தை கொடுக்குது இல்ல. அப்ப அந்த நம்பிக்கையை இந்த அரசு தான் கொடுத்திருக்கிறது. அப்ப இதை எதிர்கட்சிகள் புரிந்து கொள்ளாமல் ஒரு மேம்போக்கான பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிறார்களே தவிர உண்மையில் இளைஞர்கள் யார் பக்கம் அப்படின்றது எலெக்ஷன்ல தான் தெரிய போகுது. எலெக்ஷன்ல தான் புதிய வாக்காளர்கள். அப்ப இந்த இன்னொரு 6 மாசம் டைம் இருக்கு. இந்த 6 மாசத்துக்கு பிறகுதான் எலக்டோரல் ரோல் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு அடிஷன் டெலிஷன் எல்லாம் நடக்கும். அதற்கு பிறகு எத்தனை புதிய வாக்காளர்கள் என்பது தெரியும். அவர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் அப்படின்றது ஒப்பீனியன் போல்லையும் அதற்கு பிறகு வரக்கூடிய எக்ஸிட் போல்லையும் ரிசல்ட்லையும் நாம பார்க்க வேண்டியது. ஆனால் இன்றைக்கு இளைஞர்களுடைய நம்பிக்கையை பெற்றிருப்பதாக தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எதன் அடிப்படையில அதை கிளைம் பண்றாங்க? ஒண்ணும் இல்லை. இப்ப திமுகவுல இளைஞரணி எடுத்துங்க. ஒரு மண்டலத்திற்கு 10,000 பேருக்கு மேல புதிய பொறுப்புகளுக்கு வந்திருக்கிறாங்க. பாக இளைஞர்களா வந்திருக்கிறாங்க. ஒன்றிய பகுதி நகர பேரூர் கழக நிர்வாகிகளாக வந்திருக்கிறாங்க. வார்டு வரைக்கும் இளைஞரணி நிர்வாகத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. ஒரு மண்டலத்துக்கு 10,000 பேர் கிட்ட அப்படின்னா புதிதாக உள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னா பொறுப்புகளுக்கு வந்திருக்கிறார்கள். உறுப்பினரா எண்ணிக்கை என்ன அதிகம். அப்போ தமிழ்நாட்டுல 9 மண்டலங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேர் புதிதாக பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள். இவங்க யாரு? அதே 18 இருந்து 30 வயது 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தானே. அப்ப இவங்க எல்லாம் இளைஞர்களா சேர்க்க மாட்டாங்களா? அப்ப விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க மட்டும்தான் இளைஞர்கள், மற்ற கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க பூரா முதியவர்களா? அப்படி முதியவர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு ஒரு கட்சி ஜெயிச்சிட முடியுமா? அப்போ மக்களுடைய ஆதரவு எல்லா கட்சிகளுக்கும் தான் இருக்குது. அதுல இளைஞர்களுடைய ஆதரவு
அதிகமாக எந்த கட்சிக்கு இப்ப விஜய்க்கு உண்மையிலே இளைஞர்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா அவர் ப்ரூவ் பண்ணட்டும். ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கி விட்டுட்டு அதுல நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு 1.5 கோடி பேர் உறுப்பினர்கள் வந்துட்டாங்க, 2 கோடி பேர் உறுப்பினர்கள் வந்துட்டாங்க, 15 கோடி பேர் நான் கூட நாளைக்கு ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு ஒரு சேனல்ல உட்காந்து பேசி ஒரு 4-5 இடத்துல பப்ளிசிட்டி கொடுத்து ஒரு 2-3 நடிகர்களை வச்சு விளம்பரம் பண்ணி நான் கூட ஒரு 2 கோடி பேரை ஒரு அப்ளிகேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ண வைக்க முடியும். யாருனாலும் அதை செய்ய வைக்க முடியும். கட்சிக்கு உழைக்கின்ற தொண்டர்களாக எத்தனை பேர் வந்திருக்கிறார்? ஒரு ஏர்போர்ட் வாசல்ல 100 பேரை கூட்டிட்டா அது போதுமானதா? ஒண்ணும் இல்ல. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருக்கு இல்லாத செக்யூரிட்டி கன்சர்னா, அவருக்கு இல்லாத பப்ளிசிட்டி கன்சர்னா, அவருக்கு இல்லாத பிரைவசி கன்சர்னா, அவர் ரோட்ல இறங்கி நடந்து வர்றாருல, 20 கிலோமீட்டர் ரோட்ல வர்றாருல, இவருக்கு என்ன கேடு? வெள்ளம் வந்த பகுதிக்கு வேடிக்கை பார்க்க கூட வரமாட்டேன்னு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களை வேன் பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. இப்ப நாளைக்கு வந்து கடல்ல வந்து ஒரு மீன் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, மீனுக்கு உணவு வேணும் அப்படின்னா இவர் மீனை வந்து கையோட தூக்கிட்டு வந்து வீட்டுல வந்து வச்சு வீட்டுல வாயில உணவு திணிச்சு விட்டு அதுக்கப்புறம் கடல் வாய் விடுவாரு. அதுக்கு பேர் கருவாடா மாறி. அப்போ சாப்பாடு கேட்கின்ற மீன்களை கருவாடாக மாற்றுகின்ற வேலையை விஜய் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இது இளைஞர்கள் மத்தியில் இது செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு செயல்பாடா? இளைஞர்கள் மத்தியில எது செல்வாக்கை பெறக்கூடியது? அப்போ ஒரு ஏர்போர்ட் வாசல்ல வந்து ஒரு கூட்டத்தை அப்படி பார்த்தா வந்து உங்களை விட பெரிய இளைஞர்கள் ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படின்னா டிடிஎஃப் வாசனுக்கு இருக்குது. ஏன் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு இருக்கிறது. பல திரைப்பட பிரபலங்களுக்கு இன்னும் அதிகமான கூட்டம் வந்திருக்கிறது. அப்போ ஒரு ஏர்போர்ட் வாசல்ல உங்களை வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டம் வந்து வாக்காளர்களா மாறிடும் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை? அப்படி பார்த்தா உங்களை விட பெரிய, அதாவது நீங்க சூப்பர் ஸ்டார்னா உங்களை விட சூப்பர் டூப்பர் ஸ்டாரா வந்திருப்பவர் வந்து வடிவேலு தான். வடிவேலு பிரச்சாரத்துக்கு போய் நிக்காத ஆளே கிடையாது தமிழ்நாட்டுல. அப்போ ஒரு இடத்துக்கு கூட்டம் வருதுன்றத வச்சு அவங்களுடைய ஆதரவை இது பண்ண முடியாது. அதை தாண்டி அந்த வர்ற இளைஞர்கள் எவ்வளவு பேர் கமிட்டடான எஃபர்ட் போடுற இளைஞர்களா மாறுறாங்க. இந்த சமுதாய மாற்றத்துக்கு வழிகாட்டக்கூடிய கருத்துக்களாக நீங்க அவங்களுக்கு என்ன கொடுத்திருக்கீங்க? 1000 பேர் இளைஞர்கள் கூட உங்க பக்கம் வரலாம். இன்னொரு கட்சி தலைவர் பின்னாடி ஒரு 100 பேர் மட்டும் கூட இருக்கலாம். ஆனா இந்த 1000 பேரும் அந்த 100 பேரையும் எப்படி ஒப்பிட முடியும் அப்படின்னா அவங்களுடைய செயல்களின் அடிப்படையில தான் ஒப்பிட முடியும். அந்த 100 பேர் சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில ஒண்ணும் இல்ல. இப்ப திராவிடர் விடுதலை கழகத்துல நாத்திகர் மாநாடுன்னு ஒண்ணு நடந்துச்சு. அந்த நாத்திகர் மாநாட்டுல 3000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த 3000 பேர்ல 2000 பேர் இளைஞர்களாக கலந்து கொள்ளுகிறாங்க. அப்ப அந்த 2000 பேர் பார்க்கின்ற வேலையும் உனக்காக ஏர்போர்ட் வாசலில் வந்து காத்திருந்த 1000 பேர் பார்க்கின்ற வேலையும் வேற வேற. இதுல எது சமுதாயத்துக்கு பயனுள்ளது அப்படின்றது முக்கியமானது. அந்த வேலையை பல திமுக செய்து கொண்டிருக்கிறது, இளைஞரணி செய்து கொண்டிருக்கிறது, மற்ற இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது. நீங்க பண்ணக்கூடியது உங்களுடைய படத்துக்கான பப்ளிசிட்டி, உங்க படத்துக்கான ப்ரொமோஷன். ரஜினிகாந்த் ஸ்டைல்ல உள்ள வந்து ரஜினி என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் தான் இவரும். என்ன இவர் கொஞ்சம் பெரியார பக்கத்துல வச்சுக்கிட்டு பெரியாரை நீர்த்து போக வைப்பார், அவ்வளவுதான். அந்த வேலையை தான் விஜய் செய்து. அப்போ இவருக்கு பதில் சொல்றதுக்காக அவர் அதை பேசியிருக்கிறாருன்னா அதிமுகவும் இதேதான் கிளைம் பண்றாங்க, இளைஞர்கள் பூரா எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச அதிமுகல 35 வயசுக்கு கீழே ஒரு நல்ல தரமான பேச்சாளரை இப்போ வரைக்கும் காட்ட முடியல. திமுகல ஒரு 100 பேர் லிஸ்ட வந்து ஊடகங்கள்லயே பார்க்கணும். அவ்வளவு இளைஞர்கள் பேசுறாங்க, வேலைதோறும் பேசுறாங்க. அதிமுக அப்படி யார் இருக்கிறாங்க அப்படின்றதே தெரியல. அப்போ இளைஞர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதும் இளைஞர்கள் எப்படி ப்ரொடக்டிவா ஒர்க் பண்றாங்க அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். அந்த இடத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை விட திமுக நல்ல வகையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகே, பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி.